என்ஜாய் பண்ணுவீங்களா? லைட்ஸ் ஆன். எப்படி இருந்துச்சு வாய்ப்பு? கமலானாலே வாய்ப்பு தான். அதுக்கு காரணமே நீங்க எல்லாரும். இந்த வாய்ப்பு போகணுமா இதெல்லாம் வேணுமா? இங்க வேணுமா? இங்க என்ன பண்ண வாய்ப்பு? என்ன வேணும்? பாட்டு வேணுமா? என்ன செல்ஃபி பாட்டு வேணுமா? தில்லி வந்து பாட்டு வேணுமா? இங்க நான் ஒன்ஸ் மோர் போடுறது, அதுக்கு நீங்க பாடுறது, ஆடுறது, நீங்க சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறது எல்லாத்தையும் விஜய் நம்ம பாக்குறாரு, ஃபாலோ பண்றாரு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா சச்சின் ரீரிலீஸ் நல்லா போச்சுன்னு சொன்னீங்க. சச்சின் படத்தோட டைரக்டர் போய் விஜய் நம்ம ரீசெண்டா மீட் பண்ணிருக்காங்க. அப்ப விஜய் என்ன சொன்னாரு, அது என்னடா கிளாக்ல இருந்து முன்னாடி குக்கு வெளியில எட்டி பார்த்து டைம் சொன்னோம்ல, அந்த மாதிரி கமலாபுரத்துல விஷ்ணு வெளியில எட்டி பார்த்து அதே மாதிரி அவர் எந்த தளபதி நேர்ல மீட் பண்ணும்போது அதான் சொன்னாரு, தொடர்ந்து ரசிகர்களை மட்டும் சந்தோஷப்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா 2017 தீபாவளிக்கே நான் திருப்பி கூட்டிட்டு போயிட்டீங்க. அந்த மாதிரி அண்ணன் பர்த்டே, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு ஏன்னா நீங்க இவ்வளவு லவ் காட்டுறீங்கல்ல, நான் கொஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, அதனால உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த ஷோலையும் நான் ஆபரேட்டர் ரூமுக்கு போய் ஒரு டிஜேவா மாறி 10 நிமிஷத்துக்கு 10 விஜய் பாரு. நீங்க கேட்ட நாரடியில் ஆரம்பிச்சு செல்ஃபி பண்ண இருந்து நெருத்தன விசில் போடு, சொன்னா புரியாது, ஜிட்டு புரியாது, சூரத்தங்க. நான் அதிகமா ஒன்ஸ்மோர் போட்ட கில்லில இருந்து அப்படி போடு, சச்சின் இருந்து அதிகமா ஒன்ஸ்மோர் போட்ட ஆடியாது. ஒரு 10 மினிட்ஸ் பயங்கர வாய்ப்பு கிடையா? ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு லேட்டா போன பரவாயில்லையா? அண்ணன் மாத்திர வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? வாங்க. Thank you.